கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிற கர்த்தர், நம்மோடு இருக்கிறவர், நம்மை சந்தோஷிக்க செய்கிறவர், நம்மை அவர்களே களிகூற பண்ணுகிறவர். அப்படியே இந்த நாளையும் கூட ஆண்டவர் களிகூற பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். சங்கீத புத்தகம் 66வது சங்கீதம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரில் இடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். ஆண்டவராகிய தேவனுடைய செய்கைகள் அற்புதமானவைகள் என்று பார்க்கிறோம். அதை வந்து பாருங்கள். தேவ சமூகத்தில் வரும்போது தான் தேவனுடைய கிரியைகள் எவ்வளவு அற்புதமாய் இருக்கிறது என்கிறதை நம்மால் உணர முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பக்தன் சொல்லுகிறான். ஒவ்வொரு நாளும் நாம் சேவிக்கிற தேவன் எவ்வளவு நமக்கு நல்லவராய் இருக்கிறார் என்கிறதை ருசித்தறியும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறவர்களாக, தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 92வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன். அதற்காகத்தான் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அதை செய்யும்போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி தேவன் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக, நன்மைகளாக, மேன்மைகளாக நமக்கு தந்து அவருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கூட தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்தில் சந்தோஷப்பட வேண்டும். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டபடி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து கம்பீரமாய் கர்த்தரை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவோ அதிசயங்களை செய்கிறார். வானத்தில் பார்க்கும்போது எவ்வளவோ அதிசயங்கள். வால் நட்சத்திரம், அருமையின் நட்சத்திரம், அவருடைய கரம் வானத்தை அலங்கரித்தது. யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம், 26வது அதிகாரம் 14வது வசனத்தில், இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகோடியானவைகள். ஆண்டவருடைய கிரியையிலே மிகவும் கொஞ்சம்தான் நாம் அறிந்திருக்கிறோம். இவைகள் அவருடைய கிரியையில் கடைகோடியானவைகள். அவரை குறித்து நாம் அறிந்தது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்று கேட்கிறார். தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம். அதுவே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. ஆகவே இந்த நாட்களில் தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படி பரிசுத்தாவியின் உதவியோடு தேவனை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையிலே அதிசயமும் அற்புதமான காரியங்களை, அடையாளங்களான காரியங்களை செய்து கர்த்தர் இவர்களிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீர். இவர்களை மகிழ்ச்சி ஆக்குகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுக்கும் தேவையான கிருபைகளை, நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.